வணக்கம், காஞ்சிகேயன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். சரி, ஏன்னா அது மறந்துட்டேன்னு வைங்க, அப்படியே மறந்து போய்டும், சொல்லாமல் போய்டும். அதான் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறோம், வண்டி வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், இல்லை 2 வீலர் வாங்குகிறோன்னு வைங்களேன். அங்கே வண்டி வாங்கினா போதாது, அதுக்கு அந்த நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் உடனே கிடைக்காது. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போனோம், அது 1 மந்த் ஆகும், இல்லை 1 வீக் ஆகும். 1 வீக் மேலே தான் ஆகும். 1 மந்த்துக்குள்ளே கொடுத்துறாங்க, 1 வீக் மேலே ஆகும். அது வரைக்கும் அவங்க அந்த ரெஜிஸ்டர்னு போட்டு வண்டி ஓட்ட சொல்லுவாங்க. அதனால் போலீஸ்காரன் அதை பிடிக்க மாட்டாங்க, நம்ம தைரியமாக ஓட்டலாம் அப்படின்னு. நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் போனால் அவங்க லைசன்ஸ் எடுக்கும்போது உடனே லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, 8 போட சொல்லுவாங்க. 8 போட்டால் தான் நீங்கள் வண்டி ஓட்ட பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 8 போட்டால் தான் வண்டி கொடுப்பாங்க. அது மாதிரி டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்குன்னு நிறைய பேர் புதுசாக வண்டி ஓட்டுறது ட்ரைனிங் எடுப்பாங்க. அதாவது ரோட்டில் போவாங்க, கால் ஊனாமல் ஓட்டணுன்னுவாங்க. சில இதெல்லாம் இருக்குது. அது ஏங்க அது 8 மட்டும் போட சொல்கிறாங்க? 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்குல்ல, ஏதோ ஒன்று போட சொல்லலாம்ல. அந்த 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கினேன். ஏன் 1 போட சொல்லக்கூடாது, 2 போட சொல்லக்கூடாது, இல்லை 7 போட சொல்லக்கூடாது, இல்லை 9 ஏன் போட சொல்லக்கூடாது, 8 மட்டும் ஏன் போட சொல்கிறாங்கன்னா, எல்லா நம்பரும் ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடிஞ்சு போய்டும். 1 ஆரம்பித்து மேலே இருந்து ஆரம்பித்து கீழே வந்துடும். 2னா இங்கே ஆரம்பித்து 2ன்னு முடிஞ்சிடும். 3னா அப்படியே முடிஞ்சிடும். 9ன்னு போட்டிங்கன்னா 9 ஒன்று இடத்துல இன்னொரு இடத்துல முடிஞ்சிடும். 8 மட்டும்தான் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே போய் முடியும். 8ன்னு போடும்போது இப்படி ஆரம்பிக்கணும், அப்படியே போய் அந்த 8ன்றது அந்த இடத்துல போய் முடியும். அப்படி ஆகும்போது 8 தான் கரெக்ட். ஏன்னா 8ன்னு நீங்கள் போடும்போது நம்ம வண்டி 2 சைடும் சாயும். அதான் லெஃப்ட்டும் போகும், ரைட்டும் போகும், எல்லா சைடில் நம்ம உடைப்போம். அதாவது அந்த வீல்ன்றது கரெக்டாக இதாகும். அப்படி லெஃப்ட்டு போய் ரைட்டில் திரும்பும், நம்ம கால் ஊனாமல் ஓட்டணும் அப்படின்னு பேர். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் 8 போட சொல்கிறாங்க. அங்கே மெயினாக வந்து சில பள்ளங்கள் கூட இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் பார்த்து, ரொம்ப பள்ளம்லாம் இருக்காது, ஓரளவுக்கு பார்த்து போகாமல் தான் இருக்கும். அதுக்காக தான் 8 போட சொல்கிறாங்க. இது பார்த்துட்டேன், ஓகே, இதுக்காக தான் 8 போட சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் நமக்கு தெரியாது, 8 போட சொல்கிறாங்க, 8 போட, ஏன் 7 போட சொல்லக்கூடாது? 7 போட்டால் ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடிஞ்சிடும், மறுபடியும் அந்த கண்டினியூஷன் கிடைக்காது. அதுக்கு தான். அதனால் புது வண்டி வாங்கும்போது 8 போட சொல்கிறதுக்கு அவசியமே இது தான். அதே மாதிரி முன்னெல்லாம் வண்டி வாங்கும்போது ஒரு புக்கு ஒன்று தருவாங்க. அந்த புக்கில் வந்து அந்த வண்டியினுடைய விலை, அது எப்போ போனீங்கம்மா, அதாவது மறுபடியும் வந்து நம்ம ஓவர் ரைன் பண்ணோம், அது மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி பண்ணோம், 1 மந்த் ஓடி மறுபடியும் வந்து ஃப்ரீ செக்கப் பண்ணோம் அப்படின்னு. இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. 2 கார்டு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து ஒரு லைசன்ஸ் இருக்குது, அதிலே ஒரு ஆர்டிஓ நம்பர் எல்லாமே இருக்குது. அதை காமிச்சாலே போதும்.